அது எப்படி இருக்குன்னா பாகுபலியில சந்திரமுகி மூவி டான்ஸ் மாஸ். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு வந்துட்டோம். கேட்லேருந்து வெகு தொலைவு வந்துட்டோம் பஸ்ஸில். ஆனால் இன்னும் ஃபிலிம் சிட்டியை எங்களால் பார்க்க முடியல. ஏதோ கோயில் வேறு இருக்குது, பீச் வேறு இருக்குது, உள்ளே எல்லாமே இருக்குது, ஒரு சிறப்பு பூங்கா. ஸோ நாங்கள் ராமோஜி சிட்டிக்குள்ளே வந்த உடனே ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. பட் அது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, பிகாஸ் நாங்கள் ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு செப்பரேட் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அது கூப்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஈச் டிக்கெட் 90 rupees கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் ரெண்டும் போட்டு ஒரு கேப் வாங்கிட்டோம். பிகாஸ் உள்ளே ரொம்ப பெரிய ஏரியா, வெயிலாக வேறு இருந்துச்சு. என்னதான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் அப்பப்போ இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் த டே மட்டும்தான் பஸ்ஸு, செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கே போகிறோம், யூரேகா பிளாசாவில் இருக்க வெல்கம் டான்ஸ்க்கு போகிறோம். இதை பார்க்க தான் ஸ்டேஜ் மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்குன்னா பாகுபலியில வந்து பிரபாஸ் ஹார்ஸ்ல வரும்போது அந்த கேட், பெரிய கேட்டு க்ளோஸ் ஆயிடும்ல, அந்த மாதிரி கரெக்ட். அப்பனா இங்கிருந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் இங்க இருந்தாலும் எல்லாரும் இங்க தான் புரிய மாட்டேங்குது. ஷார்ப்பாக 9:30க்கு திஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்டட். ஃபிலிம் சிட்டிக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இது. ஸோ இது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ராஜா ராணியை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப், சவுண்ட் அண்ட் டான்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பாருங்களேன். ஸோ டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எங்களை பயங்கரமாக வெல்கம் பண்ணிட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேலை பார்த்துருக்காங்கன்னு ஆரம்பத்துலேயே தெரிஞ்சுது. ஸோ திரும்ப ஒரு டான்ஸ் இருந்துச்சு. டான்ஸ் முடிஞ்சோடனே பஸ்ஸில் ஏறிட்டு ஒரு சூடான ஸ்னோமேனையும் பார்த்துட்டு, ராமோஜி ஃபிலிம் சிட்டி மொத்தமாக 1666 ஏக்கர்ஸ் ஆமாம். ஸோ இதை கண்டிப்பாக நடந்து சுற்ற முடியாது. ஸோ பஸ்ஸில் தான் போய் ஆகணும். நாங்கள் ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் புக் பண்ணதுனால ஏசி பஸ் கண்ணாடிலாம் போட்டுருந்துச்சு. இதில் நார்மல் பஸ் தான். இப்போ ரைட் ஸ்டார்ட் பண்ணோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த ஜோதா அக்பர் மூவியில் வந்திருக்க இந்த சூப்பர் பெருசான கார்டன். அந்த கார்டன் ரொம்பவே அழகாக முகல் ஸ்டைலில் இருந்துச்சு. 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா. ஸோ இப்போதைக்கு பஸ்ஸில் மட்டும் சுற்றி பார்த்தோம். ஸோ இந்த பஸ்ஸில் நாங்கள் வந்து ஒரு டெஸ்டினேஷனாக பார்த்து, அந்த டெஸ்டினேஷனை பார்த்துட்டு இந்த படத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைடு வந்து எங்ககிட்ட ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தாங்க. மூவிஸ் ரொம்ப பிடிச்சி விரும்பி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் பிளேஸ்னே சொல்வேன். பிகாஸ் ஒரு டெஸ்டினேஷன் பார்க்கும்போது என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது, இது இங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபேமஸ் சந்திரமுகி ஹவுஸ். ஆக்சுவலி இதில் 4 எலிவேஷன்ஸ் இருக்குது. உள்ளெல்லாம் ஒன்றுமே இல்லையாமா, ஜஸ்ட் எலிவேஷன் தானாமாங்க. All North India state. You can see Marathi movie, famous movie, Chava movie in this location. Chava. And state Fatehpur Sikri, Bulendar Waja. And Hindi famous movie, Gangubai Kathiawadi. Okay. So the elevation you can see from Gangubai Kathiawadi, this full elevation. இந்தியா கேட்லேருந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 5 minutesல போயிடலாம். அந்த மாதிரி தான் இங்கே ஃபுல்லாக செட் பண்ணியிருந்தாங்க. சென்னை எக்ஸ்பிரஸ் மூவியில் ஷாருக் கான் தீபிகா படுகோனை ஸ்டெப்ஸில் தூக்கிட்டு ஒரு டெம்பிள் போவார்ல, அந்த ஸ்டெப்ஸ், டெம்பிள் எல்லாமே இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே இருந்துச்சு. பார்க்கும் போதே ரொம்ப ஃபேசினேட்டிங்காகவும் அந்த சீனெல்லாம் திருப்பி ரிமைண்ட் ஆச்சு எனக்கு. அப்புறம் இந்த மும்பை பஜார்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமே, எப்படி படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டைமாவது தோணியிருக்கும். அந்த டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கேயே ஒரு மும்பை பஜார் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் இங்கே தெரிகிற வீடு ராரா சரசுக்கு ராரான்னு சந்திரமுகி டான்ஸ் மாஸ்டர் குணசேகர் ராவை கூப்பிட்ட வீடு தானே இது. ஆனால் சந்திரமுகி வீடு வேறு பக்கம் இருக்குது, இது வேறு பக்கம் இருக்குது. எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஏர்போர்ட், பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், கோர்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருந்துச்சு. போதாததுக்கு யூரோப்பியன் சிட்டின்னு வேற ஃபாரின் கண்ட்ரியோட அவுட்லெட்ஸும் இருந்துச்சு. ஸோ எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் வந்து யூரோப்பியன் சிட்டி. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு படம் எல்லாம் வெறும்
டம்மி பாவா அப்படின்னு தான் பார்த்துட்டாங்க. ஸோ யூரோப்பியன் சிட்டியை பார்க்கலாமா? ஆனால் அது யூரோப்பியன் சிட்டி மாதிரி இருக்காடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சினிமா வேர்ல்டில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜி. மெயினாக ஹாலிவுட் மூவிஸில் நிறையவே இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவதார் மூவி, அவெஞ்சர்ஸ், கிங் காங்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் என்ன மேன்? நான் உமன். தமிழ் மூவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கோச்சடியான் கொடி இப்படி தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் ஆர் சர்ப்ரைஸ் சும்மா டிவியில் ஏவி மட்டும் போடாமல் ஒரு பர்சன் அங்கே டெமோவே பண்ணியிருந்தாரு. அங்கே நிற்கிற அந்த பர்சன் வந்து என்ன பண்ணாலும் டிவியில் தெரிகிற அவதார் அதுவே பண்ணுச்சு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ட்ரெஸ் ஹி வேர்ஸ். அப்புறம் அந்த ஏவியில் தெரிகிற ராக் தான் அந்த பர்சன் பக்கத்தில் இருக்க சேரு. ரெசில் இருக்க அந்த சேர் அவர் லிஃப்ட் பண்ணால் அந்த ராக்கும் லிஃப்ட் ஆச்சு. இந்த டெக்னாலஜி வச்சு தான் பாகுபலியில் அந்த சிவலிங்கத்தை பிரபாஸ் தூக்கியிருப்பாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சரில் இதெல்லாம் பார்க்கும்போது மூவி ஜஸ்ட் செட்டப்போ அப்படின்னு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தாலும் ஒரு மூவிக்காக எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுது. தெலுங்கு அத்தாரிட்டி தாரி மூவி வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு வீடு இருக்குது, அது இங்கே இருக்குதுன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அது ரொம்ப பழைய வீடு மாதிரி இருக்குது. அது அந்த மூவியில் வந்து ரொம்ப பணக்காரி வீடு மாதிரி இருக்குது. அது எப்படி இங்கத்துல அப்படி அவ்வளோ அழகாக காமிக்கிறாங்க, அதுதான் என் பிரச்சனை. தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இதே மாதிரி தான் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து பாகுபலியோட மாஸ் செட்டப் பார்க்கலாம், அந்த பாட்டோட பார்க்கலாம்.